ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து ஒரு சாம்சங் கேலக்ஸி S21FE 5G மொபைல் வந்திருக்கு. இந்த மொபைல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெட்டாக இருக்குது. ஸோ இந்த மொபைல் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டயக்னாஸ் பண்ணி என்ன ஃபால்ட்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். மொபைல் வந்து ஓப்பன் பண்ணி நான் டிசியில் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 52 mA வந்து ஆட்டோ கரண்ட் எடுத்தது. அப்போ ஆப்வியஸ்லி வந்து மொபைல் வந்து ஹாஃப் ஷாட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மொபைலில் ஃபுல்லாக வந்து டிஸ்மேண்டில் பண்ணி நான் தெர்மல் கேமரா வந்து வச்சு எந்த இடத்துல வந்து ஹீட், அதாவது 52 mAன்றது கன்சிடரபிள் அமௌண்ட் தான். அது தாராளமாக வந்து தெர்மல் கேமராவில் காட்டும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த ஐசி தான் வந்து பர்டிகுலர் ஐசி தான் வந்து ஷார்ட்டில் காட்டிகிட்ருக்கு. ஸோ தெர்மல் கேமரா இருக்கிறதுனால இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிபியூக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, MAX ஐசின்னு சொல்லிட்டு, அதாவது ஆக்சுவலாக இதுதான் வந்து சார்ஜிங் ஐசி இந்த ஃபோனில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐசியை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ சிபியூக்கு பக்கத்திலே இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில், நான் வந்து சிபியூடைய ஆப்போசிட்டில் வந்து ஏர் போகிற மாதிரி வந்து நான் வந்து ப்ளோயர் வந்து பிடிச்சிருக்கேன். அதே மாதிரி என்னென்ன டெம்பரேச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன ப்ளோயர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நான் ஆன் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து சின்ன ஐசி அப்படின்றதுனால நான் சின்ன ப்ளோயர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிபியூக்கு பக்கத்துலேயே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால பெரிய ப்ளோயர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சிபியூ ஏதாவது ஹீட் ஆகி ப்ராப்ளம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ பொறுமையாக வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி, இது ஆக்சுவலாக வந்து இது வந்து நான் ரியல் டைமில் காட்டியிருக்கேன். ஸோ வந்து எதுவும் வந்து ஃபாஸ்ட்டோ ஸ்லோ வந்து பண்ணலை. ஸோ எவ்வளோ நேரம் வந்து நான் ஹீட் பண்ணுறேன், என்ன பொசிஷனில் ஹீட் பண்ணுறேன் அப்படின்றது தெரியும். இன்னொரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம், என்னென்னா நான் எந்த ஒரு டேப்பும் எதுவும் வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா வந்து நான் ப்ராப்பராக பிடிச்சிருக்கேன் அப்படின்றதுனால, அதாவது பொசிஷன் பிடிச்சிருக்கேன், ஹேண்டலுடைய பொசிஷன் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு எதுவும் வந்து தேவைப்படலை. ஓகேவா? ஸோ இது ப்ராப்பராக ஹீட் ஆனதுக்கப்புறம் அதாவது இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஈஸியாக வந்து அதுவே வந்து வந்தது. அது வரைக்கும் வந்து ப்ராப்பராக ஹீட் பண்ணி வந்து பண்ணிக்கணும். அதாவது ஐசியை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து நான் T210 யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த ஐசியோடைய பேட்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஐபி போட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷான புது மேக்ஸ் ஐசி, அது இந்த ஐசி வந்து பேசிக்கலாக சார்ஜிங் வந்து ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? சார்ஜிங் ஹேண்டில் பண்ணும், விபிஎச் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஃப்ளக்ஸ் வந்து ஆம்டெக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், ஐசி வந்து MAX 77785C அப்படின்னு நினைக்கிறேன் மாடல் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த ஐசி வந்து ப்ராப்பராக அது ஒரு பொசிஷனில் வச்சு இது பண்ணிக்கலாம், அது ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் இந்த மார்க்கெட்டுடைய பிபிடி யூஸ் பண்ணி 183 டிகிரி செல்சியஸ் பிபிடி யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாகவே வந்து உட்காந்துரும். ஒரு டிஃபால்ட்டாக ஃபேக்ட்ரியில் ஒரு பிபிடியோட இந்த பால்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மெல்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நமக்கு வந்து மெல்ட் ஆகிறது வந்து நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இங்கேயும் நான் எதுவும் வந்து என்ன சொல்கிறது, அவசரப்படாமல் பொறுமையாக வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? சரி, ஐசி வச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வந்து செக் பண்ணிக்கலாம். இது க்ளீன் பண்ணி செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ நான் வந்து நம்ம இந்த ஐசி தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து அந்த மேக்ஸ் ஐசி. ஸோ இது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமும் நமக்கு வந்து அதே கண்டிஷனில் தான் வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரிஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நான் என்ன பண்ணேன்னா, இந்த சைடில் இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் வந்து ரேண்டமாக வந்து நான் செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து இந்த காயில் வந்து எனக்கு வந்து ஷார்ட் இருந்தது வந்து தெரிஞ்சது. அதாவது இந்த காயில் வந்து எய்தர் ஐசினால கூட ஷார்ட் ஆகிருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம விபிஹெச் வேறு ஏதோ இடத்துல வந்து ஷார்ட் இருக்குது அப்படின்றதுனாலும் ஷார்ட் இருக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த காயிலை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நான் வந்து வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது வோல்டேஜ் இன்ஜெக்ஷன்னா 1 வோல்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நான் இன்ஜெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பின்னாடி சைடு, இந்த சைடு வந்து ஏதோ வந்து ஹீட் ஆச்சு. ஸோ என்ன ஹீட் ஆச்சுன்னு சொல்லி என்னால் வந்து ப்ராப்பராக வந்து என்ன பண்ண முடியல, பின் பாயிண்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ நாம் வந்து ரொசின் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். யூஸ் பண்ணி எது ஹீட் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 1 வோல்ட் இன்ஜெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து அதில் எதுவும் வந்து தெரியாது அப்படின்றதுனால கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனேன். ஸோ இது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் ரொசின் போட்டு செக் பண்ணிக்கிறேன். எதுக்காக நான் வந்து முதல்ல வந்து ஐசி, அதாவது கெப்பாசிட்டர் செக் பண்ணாமல் ஐசி டேரெக்டாக மாற்றினேன் அப்படின்னா, என்னுடைய ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்துருக்கேன், மேக்ஸ் ஐசின்றது காமனாக ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு ஐசி. ஸோ நிறைய மொபைலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணி ரெடியும் பண்ணியிருக்கேன். அதுவும் கிட்டத்தட்ட இந்த ஐசி ஷார்ட்டாக இருந்தாலும் 50 to 60 mA வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஷார்ட் ஆகும். இப்போ 1 வோல்ட் வந்து நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன், எனக்கு எந்த ஒரு பெரிய ரியாக்ஷனும் வந்து தெரியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, கிராஜுவலாக வந்து வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ வந்து 1 வோல்ட் இருந்து 2 வோல்ட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். நான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண ஆம்ஸ் கன்சப்ஷனும் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இங்கே பார்க்கலாம், கொஞ்சம் வந்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து டிஸ்கலரேஷன் ஆகிறது வந்து தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா,
3 வோல்ட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். 3 வோல்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு இங்கே பார்க்கலாம், நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட்டில் இருக்கிறது வந்து க்ளீனாக வந்து நமக்கு வந்து தெரியுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு வாட்டி ப்ராப்பராக வந்து ரொசின் போட்டுட்டு உங்களுக்கு இன்னொரு வாட்டி வந்து காட்டுறேன். இப்போ 3 வோல்ட் வந்து நான் டேரெக்டாக இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் டைமில் இப்போ இந்த நமக்கு வந்து இந்த டிஃபால்ட்டாக வந்து கண்டிஷன் எப்படி வந்தது அப்படின்னா, சுத்தமாக எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, எந்த ஒரு சார்ஜிங் எதுவும் இண்டிகேஷன் இல்லை. என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கடைக்காரர் தான் எடுத்துகிட்டு வந்தார், CPU ரீபால் சொல்லி எடுத்துகிட்டு வந்தார். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது வந்து வெறும் வந்து ஒரு கெப்பாசிட்டர் ஷார்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ப்ராப்ளம் இருந்தது. ஸோ பேசிக் எலக்ட்ரானிக்ஸோடைய பிரின்சிபல்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், என்ன சொல்கிறது, ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து கிளியராக பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கெப்பாசிட்டி வந்து உடச்சி எடுக்க போகிறதில்ல, நான் வந்து ப்ராப்பராக ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக எப்போவுமே வந்து உடைக்கிறதுன்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்பராக ஹீட் பண்ணிவிட்டு அந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம எடுத்துடலாம். சூப்பர். ஸோ வந்து கெப்பாசிட்டர் வந்து எடுத்தாச்சு. இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு மொபைல் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் டிசியில் போட்டு செக் பண்ணேன் அப்படின்னா அந்த 52 mA உடைய கன்சப்ஷன் வந்து கிளியர் ஆகிட்டு இருந்தது. ஓகேவா? ஸோ அந்த காயில் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த காயிலும் வந்து அதோடைய இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இது வந்து VPH ஜென்ரேஷன் காயில் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த பிளேஸில் வந்து நம்ம வச்சே ஆகணும். ஓகேவா? டன். ஸோ இந்த காயில் வழியாக தான் நமக்கு வந்து VPH ஜென்ரேட் ஆகி வெளியே போகுது. ஸோ அப்போ இந்த காயில் வந்து நம்ம ரிட்டர்ன் வந்து வச்சுருவோம். ஓகே, டன். ஸோ வந்து ப்ராப்பராக வச்சுருவோம். இப்போ வந்து நான் மொபைல் வந்து அசம்பிள் பண்ணிட்டு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், வோல்டேஜ் வந்து இது சார்ஜிங் லோகோ வந்து வந்துடுச்சு. அந்த கெப்பாசிட்டர் வந்து ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ மொபைல் வந்து ஒரு வாட்டி ஆன் பண்ணி பூட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ மொபைல் வந்து பூட் ஆகிட்டுருக்கு. மற்றபடி வேறு எதுவும் மேஜராக இந்த ஃபோனில் வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ தைரியமாக வந்து நம்ம வந்து பேக் பண்ணி வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.